பிரபஞ்ச சக்தி டிவி. வணக்கம். நான் 1984ஆம் ஆண்டு எழுதி வெளியிட்ட ராஜி இது உனக்காக நாவலை சம்யுக்தா கம்ப்யூட்டர்ஸ் திரு பிரேம்குமார் அவர்கள் ஆடியோ வீடியோவாக தயாரித்து வெளியிடுகிறார். நீங்கள் பார்த்து கேட்டு ரசியுங்கள். இந்த கதையில் வரும் பெயர்கள், சம்பவங்கள் அனைத்தும் கற்பனையே. இந்த நூல் தமிழ்நாட்டில் உள்ள எல்லா அரசு நூலகங்களிலும் கிடைக்கும். வீடியோ 4. ராஜி இது உனக்காக. ஆசிரியர் பிரபஞ்ச சக்தி பாலா. அத்தியாயம் 3. நிலவின் மறுபக்கம். சந்திரனுக்கு தன் வெற்றிகளை உண்மையிலேயே மயக்க நிலைக்குப் போய் கொண்டாட வேண்டும் போல் இருந்தது. அவன் எதிர்பார்த்த வண்ணம் கணித லெக்சரர் நாகேசும் சரித்திர லெக்சரர் சுந்தரமும் மத்தியான சாப்பாட்டு வேளையில் நினைவுபடுத்தி கேட்டார்கள். டே சந்திரா, அடுத்த பார்ட்டி எப்போது வைத்துக் கொள்ளலாம்? ஆனால் இந்தத் தடவை முழுக்க முழுக்க உன் செலவுதான். செலவை பங்கு போடுகின்ற பிசினஸ் இருக்கக்கூடாது. ஓகே. சந்திரன் அந்த வாரம் சனிக்கிழமை மாலை பார்ட்டி கொடுக்க ஒத்துக்கொண்டான். அவனுக்கு இந்த முறை பார்ட்டியில் மாணவர் யூனியன் செயலாளராகவும் கல்லூரி பத்திரிகையில் துணை ஆசிரியராகவும் தேர்ந்தெடுக்கப்பட்ட ரகோத்தமனையும் சேர்த்து கொள்ளும் ஆசை ஏற்பட்டது. சந்திரன் இந்த பார்ட்டியின் மூலம் ரகோத்தமனோடு நெருக்கமான உறவை ஏற்படுத்திக் கொள்ள முடிவு செய்திருந்தான். முதலில் நாகேசும் சுந்தரமும் தயங்கினாலும் பிறகு ஒத்துக்கொண்டார்கள். அது என்னவோப்பா? நாங்கள் கூப்பிட்டோம் என்று சொல்லாதே. ரகோத்தமன் உன்னுடைய விருந்தாளியாக வருவதாக இருந்தால் எங்களுக்கு ஆட்சேபனை இல்லை. நீ குடித்துவிட்டு என்னென்னவோ பேசுவாய். அதையெல்லாம் ரகோத்தமன் மாணவர்கள் மத்தியில் பரப்பினால் உன் சேப்டர் குளோஸ். அதையும் பார்த்துக்கொள் என்று ஏற்படக்கூடிய விளைவை முன்னெச்சரிக்கையாகச் சொல்லிவிட்டார்கள். ஆனால் சந்திரனுக்கு ரகோத்தமன் மீது நம்பிக்கை இருந்தது. மேலும் ரகோத்தமனோடு நெருக்கமான உறவை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றால் இது போன்ற பார்ட்டியில் அவனை அழைத்து மனம் விட்டு பேசுவதுதான் எளிதான வழி என்று சந்திரன் நினைத்தான். ஆரம்பத்தில் மது அருந்துவதை ரகசியமாக வைத்திருந்த சந்திரன் இப்போது எல்லோரும் தெரிந்து கொண்டாலும் தன் மதிப்பும் கௌரவமும் குறைந்து விடாது என்று நினைக்கின்ற அளவுக்கு அவனுக்கு தன்னம்பிக்கை வந்துவிட்டது. ரகோத்தமன் தன் நண்பர்களுடன் ஹாஸ்டல் அறையில் அவ்வப்போது மது அருந்தியிருந்தாலும் லெக்சர்களோடு பார்ட்டியில் கலந்து கொள்வது இதுதான் முதல் தடவை. ரகோத்தமனுக்கும் சந்திரனோடு நெருங்கி பழக வேண்டும் என்ற ஆசை இருந்தது. ரகோத்தமன் சனிக்கிழமை மாலை குவார்ட்டர் பாட்டில் விஸ்கியும் ஒரு பாட்டில் பீரும் வாங்கி தோள் பையில் போட்டுக்கொண்டு சந்திரன் தங்கியிருந்த லாட்ஜுக்கு வந்தான். ஆனால் தான் வாங்கி வந்திருப்பது பற்றி சந்திரனிடம் எதுவும் சொல்லவில்லை. தேவைப்பட்டால் கடைசியில் பயன்படுத்திக் கொள்ளலாம் என்று வைத்திருந்தான். சந்திரன் கட்டிலில் சாய்ந்து உட்கார்ந்து கொண்டு ஒரு நண்பனுக்குரிய உரிமையோடும் தோரணையோடும் சொன்னான். நாகேஷ், இன்னைக்கு பார்ட்டிக்கு பட்ஜெட் 100 ரூபாய். பார்ட்டிக்கு தேவையான உப்பு, புளி, மிளகாயை வாங்கிக் கொண்டு சீக்கிரம் வா. எல்லாம் உன்னுடைய சாய்ஸ். சந்திரனிடமிருந்து 100 ரூபாய் நோட்டை வாங்கிக் கொண்ட நாகேசுக்கு மிகவும் பிடித்தது சந்திரன் சொன்ன கடைசி வார்த்தைகள். 15 நிமிடங்களுக்குள் சடங்கு ஆரம்பமாகிவிட்டது. 4 கைகள் சம அளவு பிராந்தியும் சோடாவும் கலந்த கிளாசுகளை ஏந்திக் கொண்டு ஆவலோடு காத்துக் கொண்டிருந்த உதடுகளை நோக்கிச் சென்றன. சந்திரன் குடித்து விட்டு போதையில் கட்டுப்பாட்டை தளர்த்தி மனதில் அந்தரங்கமாக வைத்திருக்கும் விஷயங்களைப் பற்றி பேசும்போது அவற்றை கேட்பதில் நாகேசுக்கும் சுந்தரத்திற்கும் பரம ஆனந்தம். இன்று புதிதாக ரகோத்தமனும் சேர்ந்து கொண்டான். டேய் நாகேஷ், சரக்கு நல்லா இருக்குடா. சீக்கிரம் அடுத்த ரவுண்ட் ஊத்து. சந்திரனின் அந்தரங்க மனக்கதவுகள் திறப்பதற்கான அறிகுறிகள் தோன்றின. சிகரெட் புகை அறையே வியாபித்தது. மேலே சுழன்று கொண்டிருந்த சீலிங் ஃபேன் தன்னாலான உதவியைச் செய்து பார்த்தது. இரண்டாவது ரவுண்டை முடித்து கிளாஸை கீழே வைத்துவிட்டு வாய் நிறைய மிக்சரை அள்ளிப் போட்டு வேகமாக ரைஸ் மில் மாதிரி அரைத்து விழுங்கினான் சந்திரன். மற்ற 3 பேரும் இன்னும் நிதானமாகவே இருந்தார்கள். அடக்க முடியாமல் சந்திரன் எதை மனதில் வைத்திருப்பான் என்பதை நன்கு அறிந்த நாகேஷ் டாபிக்கை ஆரம்பித்தான். ரகு,
இப்போது பாஷு சந்திரனின் வைகை எக்ஸ்பிரஸ் உஷாவின் கன்னத்தை நோக்கி போய்க் கொண்டிருக்கிறது. நீ ஷேக்ஸ்பியர் டிராமாவில் கிளியோபாட்ரா, ஜூலியட்டை பற்றியெல்லாம் படித்திருப்பாய். இப்போது உஷாவை பற்றிய சந்திரனின் வர்ணிப்பைக் கேட்டுவிட்டு கிளியோபாட்ரா, ஜூலியட், உஷா இந்த 3 பேரில் உனக்கு யாரை அதிகமாக பிடிக்கும் என்று தீர்ப்பு சொல்ல வேண்டும். ஓகே. ரகுவுக்கு தலையும் புரியவில்லை, காலும் புரியவில்லை. யார் அந்த உஷா? தன் ஆவலை அடக்க முடியாமல் தாழ்வான குரலில் நாகேஷிடம் கேட்டான். அவள்தான் நம்முடைய மேன்மை தங்கிய கல்லூரி பத்திரிகை ஆசிரியர் திருவாளர் சந்திரசேகரின் கதாநாயகி. நாகேஷ் பதில் சொல்லி முடிப்பதற்குள் இதுவரை அமைதியாக இருந்த சுந்தரம் சிகரெட் சாம்பலை ஆஷ்ட்ரேயில் தட்டியவாறு நாகேஷ் சொன்னதைத் திருத்தினான். லேட்டஸ்ட் கதாநாயகி என்று சொல்லுடா. மூவரும் சிரித்துவிட்டு சந்திரனுக்கு பேச வாய்ப்பு கொடுத்தார்கள். சுந்தரம், நீயும் நாகேசும் என்னை வெறுத்தாலும் பரவாயில்லை. நான் 2 வருடங்களாக உஷாவை காதலித்தது உண்மைதான். ஆனால் என் இதயம் என்ற சாம்ராஜ்யத்தில் இப்போது உஷாவின் ஆட்சி ஆட்டம் கண்டு கொண்டிருக்கிறது. சுந்தரத்திற்கும் நாகேசுக்கும் தூக்கி வாரி போட்டது. இது அநியாயம்டா. ஒரு பெண்ணைக் காதலித்துவிட்டு நீ பாட்டுக்கு நினைத்த நேரத்தில் மனதை மாற்றிக் கொள்வது சரியல்ல. இருவரும் உஷாவுக்கு பரிந்து பேசினார்கள். நான் இந்த கல்லூரியில் வேலை பார்த்து கொண்டிருப்பது உஷாவுக்கு நன்றாகத் தெரியும். அவளுக்கு என் மீது ஆசை இருந்திருந்தால் இந்த 1 வருடத்தில் கல்லூரி விலாசத்திற்கு ஒரு கடிதமாவது எழுதியிருக்கலாம் அல்லவா? சந்திரன் தன் மனமாற்றத்திற்கு காரணம் கற்பிக்க ஆரம்பித்தான். நாகேஷ் 3வது பெக்கை முடித்துவிட்டு சற்று கோபத்துடன் சந்திரனைச் சாடினான். நீ கேட்பது மடத்தனமாக இருக்கிறது. காதல் விஷயத்தில் ஆண்கள்தான் எதையும் முதலில் செய்ய வேண்டும். அப்போதுதான் பெண்களுக்கு நம்பிக்கை வரும். நீ மெட்ராசுக்கு வந்த பிறகு ஒரு தடவையாவது உஷாவுக்கு உன் காதலை வெளிப்படையாகத் தெரிவித்து லெட்டர் போட்டாயா? சரி, அதுதான் போகட்டும். நீ ஊருக்குப் போனபோது அவளைப் பார்த்துவிட்டு வந்திருக்கலாம். அதுவும் செய்யவில்லை. உண்மையிலேயே உனக்கு அவள் மீது காதல் இருந்ததா என்பதே எனக்கு சந்தேகமாக இருக்கிறது. பெண்களை உயிருக்கு உயிராக காதலிப்பது, பிறகு உன் ஆணவத்தை காட்டிக்கொண்டு அவர்களை மறந்துவிட்டு சித்திரவதைக்கு ஆளாக்குவது இதெல்லாம் சரியில்லை. எவ்வளவுதான் மனதில் ஆசை இருந்தாலும் உன் முன்னால் வந்து நின்று என்னைக் காதலிக்க மாட்டாயா? என்னைக் காதலிக்க மாட்டாயா? என்று எந்தப் பெண்ணும் காலை பிடித்து கெஞ்ச மாட்டாள். வாழ்க்கையைப் பற்றிய உண்மையை விளக்கிக் கூறியது போல் நாகேசுக்கு திருப்தி ஏற்பட்டது. சந்திரனின் கண்கள் மயக்கத்தில் பாதி மூடியிருந்தாலும் தெளிவான குரலில் நாகேஷை மணக்கினான். அப்படி ஒரு பெண் கிடைத்து விட்டதால்தான் உஷாவை மறந்து விட்டேன். இப்போது சொல். என் எதிரில் நின்று கெஞ்சுகின்ற பெண்ணை ஏற்றுக்கொள்வதா? அல்லது எங்கோ இருக்கும் உஷாவைத் தேடிப் போய் வாழ்க்கையில் பின்னோக்கி பயணம் செய்வதா? நண்பர்களின் உரையாடலில் விறுவிறுப்பு ஏற்பட்டது. நாகேஷுக்கு சில விஷயங்களில் திடமான கருத்துகள் இருந்தன. அடித்துச் சொன்னான். ஒரு மாதச் சம்பளத்தை பெட் கட்டுகிறேன். அப்படி ஒரு பெண் இருந்தால் அவள் ஒழுக்கமான பெண்ணாக இருக்க மாட்டாள். அது சரி, யார் அந்த பெண் என்று முதலில் சொல். சந்திரன் தான் போட்ட புதிருக்கு தானே விடையளித்தான். நீங்கள் எல்லோரும் அவள் முகத்தை பார்த்திருக்கிறீர்கள். நான் அவள் இதயத்தை பார்த்திருக்கிறேன். அவள்தான் என் இதயராணி ராஜி. 3 பேருக்குமே சந்திரன் யாரைக் குறிப்பிடுகிறான் என்று யூகிக்க முடிந்தாலும் அவன் வாயிலிருந்து வரவேண்டும் என்பதற்காக சுந்தரம் குரலில் ஆவல் தொனிக்கக் கேட்டான். யாருடா அந்த புது கதாநாயகி ராஜி? சந்திரன் சிகரெட் புகையை நீளமாக கோடு வரைவது போல் வெளியே விட்டுக் கொண்டே பதில் சொன்னான். நாகேசுடன் கணித இலாகாவில் வேலை பார்க்கும் மிஸ் ராஜேஸ்வரி. சுந்தரம் காதல் ஏற்பட்ட சூழ்நிலையை நினைவுபடுத்தினான். சரி, சரி, இந்த 6 லேடி லெக்சர்களையும் இடத்தை மாற்றி ஆங்கில இலாகாவில் உட்கார வைத்ததால் வந்த வினை இது. நாகேஷ் புருவத்தைச் சுருக்கிக் கொண்டு சற்று கவலையோடு சொன்னான். சந்திரா, எது நடக்கப் போகிறது என்று எதிர்பார்த்தேனோ அது நடந்துவிட்டது. உனக்கு நான் ராஜேஸ்வரியைப் பற்றி 2-3 தடவை ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். அவள் பார்ப்பதற்கு கவர்ச்சியாக இருப்பதால் ஏமாந்து விட்டாய்.
அவள் காரக்டர் சரி கிடையாது. எனக்கு வலை வீசி பார்த்தாள். நான் சிக்கவில்லை. என்னை அவள் வீட்டுக்கு வரச் சொன்னாள். தனியாக பேசலாம் என்று கூடச் சொன்னாள். நான் தான் தட்டிக் கழித்து விட்டேன். பிறகு கெமிஸ்ட்ரி டிபார்ட்மெண்ட் ஸ்ரீராம். அவனும் அவள் மீது பைத்தியமாக இருந்தான். 2-3 தடவை பிரஸ்டை வைத்து அவன் தோள்பட்டையில் உரசியிருக்கிறாள். அவன் வீட்டிற்குப் போய் பார்த்தாள். அவனோ பார்த்து ரசிப்பதோடு நிறுத்திக் கொண்டான். அவளைத் திருமணம் செய்து கொள்ள அவனுக்கும் மனம் கிடையாது. ஏனென்றால் அவள் சரித்திரம் முழுவதும் அவனுக்குத் தெரியும். அவளும் உன்னை மாதிரித்தான். நம் கல்லூரியில் சேர்வதற்கு முன் மவுண்ட் ரோட்டில் ஒரு டுட்டோரியல் காலேஜில் வேலை பார்த்து கொண்டிருந்தாள். அவளுக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் அடிக்கடி ஃபோன் கால் வரும். நீயே பார்த்திருப்பாய். அந்த டுட்டோரியல் காலேஜ் பிரின்சிபாலுக்கும் இவளுக்கும் நெருக்கமான தொடர்பு இருக்கிறது. அவனும் ஆட்டோவில் போவதை ஸ்ரீராமே பார்த்திருக்கிறான். இதற்குப் பிறகும் நீ அவளைக் காதலிப்பதாக இருந்தால் நான் சொல்வதற்கு எதுவும் இல்லை. உனக்குப் பைத்தியம் பிடித்தால் மற்றவர்கள் சொல்லித் திருந்த மாட்டாய். வேண்டுமானால் அவளோடு ஃப்ரெண்ட்ஷிப் மாதிரி வைத்துக்கொள். கல்யாணம் செய்கிறேன் என்று தப்பித் தவறி பிராமிஸ் கொடுத்து விடாதே. ரகு மாணவனாக இருந்தாலும் சந்திரனோடு ஏற்பட்ட திடீர் நட்பால் உரிமையோடு அவனை எச்சரித்தான். நானும் ராஜேஸ்வரியை பற்றி கேள்விப்பட்டிருக்கிறேன். அவள் உறவை விட்டு விடுங்கள் மிஸ்டர் சந்திரா. வேறு நல்ல பெண்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள். வேண்டுமானால் அவர்களில் ஒருத்தியை காதலித்து திருமணம் செய்து கொள்ளுங்கள். சகதி என்று தெரிந்தும் அதில் காலை வைக்காதீர்கள். சந்திரன் சிகரெட்டை உதட்டில் வைத்தவாறு மௌனமாக இருந்தான். சுந்தரம் முற்றுப்புள்ளி வைப்பது போல் தன் பங்கைச் செலுத்தினான். கடவுள் இந்த ஆளுக்கு இவ்வளவு திறமையும் கொடுத்து ஏன்தான் இந்த வீக்னஸையும் கொடுத்தானோ? இனி வேண்டுமானால் பார். தினமும் ராஜேஸ்வரியை பற்றி கற்பனை செய்து கொண்டே காலத்தைப் போக்குவான். அவளைக் கல்யாணம் செய்வான் என்று எனக்கு நம்பிக்கை இல்லை. உஷாதான் என் உயிர், ஆவி, மூச்சு. இந்த உலகத்தின் எந்த சக்தியும் எங்களை பிரிக்க முடியாது என்று வசனம் பேசினான். இப்போது பார். திமுகவிலிருந்து அண்ணா திமுகவுக்கு போகிற மாதிரி ஆளை மாற்றிவிட்டான். சந்திரன் தன் மௌனத்தை கலைத்துவிட்டு முடிவாகச் சொன்னான். நீங்க என்ன வேண்டுமானாலும் சொல்லுங்க. ராஜிக்குச் சொந்தமாகிவிட்ட என் இதயத்தை இப்போதைக்கு என்னால் திருப்பி எடுக்க முடியாது. ஒருவேளை நீங்கள் சொல்வது போல் அவள் கெட்டவளாக இருந்தால் அதுவும் எனக்கு நல்லதுதான். கொஞ்ச நாள் கழித்து நழுவிக்கொள்ள வசதியாக இருக்கும். அதைவிட முக்கியமான பாயிண்ட். எனக்கு இந்த ஒழுக்கம், கற்பு இதிலெல்லாம் நம்பிக்கை கிடையாது. அப்படி பார்க்கப் போனால் இதற்கு முன் நான் காதலித்த பெண்களெல்லாம் யார் யாரையோ திருமணம் செய்து கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களெல்லாம் கெட்ட பெண்களா? அடேயப்பா, எத்தனை பேர்! அவர்களை மணந்த ஆண்களைப் போல் நானும் ஒரு கெட்ட பெண்ணை மணந்து கொண்டால் என்ன? ராஜி உருப்படியாக ஒரு கணவன் கிடைக்க மாட்டானா என்று ஏங்குகிறாள் என்பதுதான் என் யூகம். அவள் என்னிடம் நேரடியாக அதைப் பற்றி கேட்கவில்லை. ஆனால் எதைப் பற்றி பேசினாலும் கடைசியில் அங்கேதான் போய் நிற்கிறாள். நானும் எவ்வளவோ தப்பிக்கப் பார்க்கிறேன். முடியவில்லை. எனக்குத் தேவை காதல், காமம். அந்த இரண்டையும் கொள்ளை கொள்ளையாக அள்ளிக் கொடுக்க அவள் தயாராக இருக்கிறாள். அதற்கு அவள் போடுகின்ற கண்டிஷன் திருமணம். எனக்குத் தெரிந்த வரையில் அவளுக்கு திருமண வாழ்க்கையில் அசைக்க முடியாத நம்பிக்கை இருக்கிறது. எனக்கோ அது கோமாளித்தனமான சமூக ஏற்பாடு என்ற எண்ணம் வலுத்துக் கொண்டே போகிறது. நான் விளக்கிச் சொன்னாலும் அதைக் கேட்கின்ற அளவுக்கு அவளுக்கு பொறுமை இல்லை. நான் சொல்லக்கூடியதைப் பற்றி சிந்திக்கின்ற அளவுக்கு அவளுக்கு மனப்பக்குவமும் இல்லை. அவள் வேகம் எல்லாம் உடனே திருமணம் செய்ய வேண்டும். உடனே யாருக்காவது மனைவி ஆக வேண்டும். என்னுடைய எதிர்பார்ப்புகளை நன்றாகத் தெரிந்து கொண்டு தனக்குச் சாதகமாக பயன்படுத்துகிறாள். நானும் ஒரு மாதமாக என்ன முடிவெடுப்பது என்று தெரியாமல் எனக்குள்ளேயே குழம்பிக் கொண்டிருக்கிறேன். வெகு விரைவில் இந்த குழப்பத்திற்கு ஒரு முடிவைத் தேடியே தீர வேண்டும்.
சந்திரன்தான் அந்தரங்கமாக மறைத்து வைத்திருந்த பிரச்சனையை தன் நண்பர்களிடம் மடமடவென சொல்லித் தீர்த்துவிட்டு, நாகேஷ், இன்னும் கொஞ்சம் போட வேண்டும் போல் இருக்கிறது. கடைக்குப் போய் வாங்கி வருகிறாயா என்றான். நாகேஷ் சந்திரனிடம் பணம் கேட்க விரும்பவில்லை. தன்னுடைய பாக்கெட்டில் பணம் இருக்கிறதா என்று அவன் பார்ப்பதற்குள் ரகு தன் பையில் இருந்த 2 பாட்டில்களையும் வெளியே எடுத்தான். சந்திரன் திகைப்புடன் எழுந்து உட்கார்ந்து கொண்டு கோபம் கலந்த குரலில் கேட்டான், ஏய் ரகு, என்ன வேலை இது? ஐ இன்வைட்டட் யூ as a guest today, இல்லையா? ரகு டக்கென்று பதில் சொன்னான், நான் கெஸ்ட் வரவில்லை, உங்கள் ஃப்ரெண்ட் ஆகத்தான் வந்திருக்கிறேன். சந்திரனின் கோபம் மறைந்து முகத்தில் புன்னகை தோன்றியது. ரகுவுடன் கை குலுக்கி விட்டுச் சொன்னான், ரகு, நீ என்னை தோற்கடித்து விட்டாய். நீ வாங்கி வந்ததை ஏற்றுக்கொள்கிறேன். நாகேஷ், அதை மிக்ஸ் பண்ணி ஊற்று. இதுதான் கடைசி ரவுண்டு. முழுவதையும் பகிர்ந்து ஊற்றிவிடு. நியூஸ் பேப்பரில் பரப்பிக் கிடந்த காரமான கடலைப்பருப்பை தன்னைத் தவிர மேலும் 3 பேர் அறையில் இருக்கிறார்கள் என்பதை நினைத்துக் கொண்டு கொஞ்சம் எடுத்து வாயில் போட்டுவிட்டு கடைசி ரவுண்டையும் சந்திரன் ஒரே மூச்சில் குடித்து முடித்தான். மற்றவர்கள் மெதுவாக குடித்தாலும் சந்திரன் மனதில் அடைத்து வைத்திருந்த வேதனையை வெளிப்படுத்திவிட்டதால் அவனுடைய உணர்வுகள் சாந்தமாகின்ற வரையில் அறையில் நிலவிய அமைதியை கலைக்க விரும்பவில்லை. சந்திரன் டக்கென்று தன் எண்ணங்களை மாற்றிக்கொண்டு சுறுசுறுப்பான குரலில் சொன்னான், ரகு, ஐ ஆம் சாரி. நான் கல்லூரி பத்திரிகையைப் பற்றியும் யூனியனைப் பற்றியும் உன்னிடம் பேச வேண்டும் என்றுதான் எண்ணியிருந்தேன். இந்த 2 சாவுகிராக்கிகளும் சேர்ந்து என் எண்ணங்களை திசை திருப்பிவிட்டார்கள். நாம் இன்னொரு நாள் தனியாகச் சந்தித்துப் பேசுவோம். ஓகே. தனக்கு ஏமாற்றம் எதுவும் இல்லை என்பதை ரகு உறுதிப்படுத்தினான். பரவாயில்லை சார். நீங்கள் கல்லூரியில் உற்சாகமாகவும் எப்போதும் நகைச்சுவையாகவும் பேசுவதைத்தான் நான் பார்த்திருக்கிறேன். ஜாலியான மனிதன் என்று உங்களைப் பற்றி என் நண்பர்களிடம் சொல்லி இருக்கிறேன். ஆனால் உங்களுக்கும் வெளியே சொல்ல முடியாத பிரச்சினைகள் இருக்கின்றன என்று இன்றுதான் தெரிந்து கொண்டேன். இந்த பலகீனங்களுக்கு அடிமையாகாமல் முன்னேறுவதைப் பார்த்தால் நீங்கள் ஒரு லட்சிய மனிதர் என்றுதான் சொல்ல வேண்டும். உங்கள் நட்பு கிடைத்ததை நினைத்து நான் மகிழ்ச்சி அடைகிறேன். சரி சார். நான் போய் வரட்டுமா? ரகு 3 பேரிடமும் விடை பெற்றுக்கொண்டு கிளம்பிவிட்டான். சுந்தரம் சட்டையை உதறிக்கொண்டு சந்திரனைக் கடிந்து பேசினான். டேய் மடையா, ஒரு ஸ்டூடெண்டை வைத்துக்கொண்டு இதையெல்லாம் பேசுகிறாயே. இவனைப் பார்த்தால் நல்லவன் மாதிரிதான் இருக்கிறது. இவன் பாட்டுக்கு மற்ற மாணவர்களிடம் நீ சொன்னதை எல்லாம் அப்படியே போய் ஒப்பித்தால் உனக்கு மாணவர்கள் மத்தியில் என்ன மரியாதை, கௌரவம் இருக்கும் என்று யோசித்துப் பார்த்தாயா? சந்திரன் மயக்கம் அதிகமாகிவிட்டதால் தலையணையில் முகத்தை புதைத்துக் கொண்டே கத்தினான், உன் மரியாதையையும் மண்ணாங்கட்டியையும் குப்பையில் போடுடா. ஒரு மனிதன் எண்ணங்களை எவ்வளவு நாளைக்குத்தான் மனதில் பூட்டி வைக்க முடியும்? அவ்வப்போது வெளியில் கொட்டினால்தான் பைத்தியம் பிடிக்காமல் தப்பிக்கலாம் போல் இருக்கிறது. வருவது வரட்டும், பார்த்து கொள்ளலாம். சரி, நாங்கள் முனியாண்டி விலாஸ் ஹோட்டலுக்கு சாப்பிடப் போகிறோம். நீயும் வருகிறாயா அல்லது தூங்கிவிட்டுப் பிறகு சாப்பிடப் போகிறாயா? நாகேஷ் கேட்ட கேள்விக்கு சந்திரன் படுத்துக்கொண்டே பதில் சொன்னான், நீங்கள் 2 பேரும் போங்கள். எனக்கு தலை கிர்ரென்று சுற்றுகிறது. கொஞ்ச நேரம் தூங்க வேண்டும். நாகேசும் சுந்தரமும் அறை கதவைச் சாத்திவிட்டு போய்விட்டார்கள். நன்றி. மீண்டும் அடுத்த வெள்ளிக்கிழமை இரவு 8 மணிக்கு சந்திப்போம்.